மல்லி கும்மா பாச்ச மல்லி yang kanima தமிழ் உறவுகளே இனிய வணக்கம். இப்பொழுது நாங்கள் ஈஸ்டாம் பகுதியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சரவணாஸ் உணவகம் முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பேச்சு என்பது உங்கள் அபிமானத்திற்குரிய இசை அமைப்பாளர் லண்டன் மாநகரத்திற்கு வருகை தருகின்றார். அவருடைய மாபெரும் இசை நிகழ்ச்சி என்பது ஜூன் 20ஆம் தேதி நடைபெறப் போகின்றது. சந்தோஷ் நாராயணன் இந்த பெயரை சொன்னாலே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உற்சாகம் ஏற்படும். அவர் நடத்துகின்ற அந்த நிகழ்ச்சியினுடைய பெயரே நம்ம சனம். குவாண்டம் பிரசன்ட், குவாண்டம் வழங்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று மிக்க அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மிக மிக வித்தியாசமாக அமைந்திருக்க போகின்றது. இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு விருப்பமான பல பாடல்களை நேரடியாகவே சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வழங்க இருக்கின்றார் என்பதை உங்களுக்கு மகிழ்வோடு அறிய தருகின்றோம். சந்தோஷ் நாராயணன் அவர்கள் யதார்த்தமாக பேசக்கூடியவர், யதார்த்தமாகவே எதனையும் அணுகுகின்ற ஒருவர். அவரிடத்தில் நீங்கள் பேசுகின்ற பொழுதே அவருடைய உள்ளத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏமாற்று என்பது அவரிடத்தில் இல்லை என்பதை நாங்கள் பல தடவைகளில் நேரடியாக பார்த்திருக்கின்றோம். எனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து ரசிக்கின்ற பொழுது உண்மையாகவே மேடையில் இருந்து அந்த நிகழ்ச்சி வழங்கப்படுகின்ற முறை என்பதே மிக மிக வித்தியாசமாக அமைந்திருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரிய தருகின்றோம். இப்பொழுது பலர் எம்மோடு பேசுவதற்காக காத்திருக்கின்றார்கள். வாருங்கள். சரவண பவான் நிறுவனத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற முத்துராமலிங்கம் அவர்கள் இப்பொழுது இந்த நிறுவனத்தினுடைய மேனேஜராக அவர் பணியாற்றுகின்றார். வணக்கம் முத்துராமலிங்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி? நல்லா இருக்கிறோம். சரி, நான் நினைக்கின்றேன் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வருகை தருகின்ற பொழுது அவருக்கான விருந்து உபசாரமே நீங்கள் தான் வழங்க. கண்டிப்பா 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 அப்படி நல்ல நீங்கள் கொடுக்கின்ற விருந்தில் அந்த நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றது. கண்டிப்பா நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக. சரி, சந்தோஷ் நாராயணன் நிகழ்ச்சி பற்றி நீங்கள் சொல்லக்கூடியது என்ன? அவர் நம்ம நல்ல மனிதர். அவர் எல்லோரும் நல்லா பழகுவாங்க, சிம்பிளாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போலேருந்து இப்போ இப்போ ரெட்ரோ வரைக்கும் இன்னும் இப்போ ரிலீஸ் ஆகிற ரெட்ரோ வரைக்கும் அவருடைய பாடல்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் பிடிக்கும். நல்ல மனிதருக்கு அவரை பார்க்க நாங்கள் ஆவலாக இருக்கும், அவருடைய இசைகள் கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கும். நீங்கள் அவரை நேரடியாக சந்தித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். சந்தித்திருக்கின்றீர்களா? இருக்கிறோம். நிறைய மேடைகளை பார்த்துருக்கோம், அவர் பேசுகிறத கேட்டிருக்கோம். ஸோ நல்ல மனிதர்கள். அவங்க மகளும் அந்த மாதிரி நல்லா பாடுவாங்க. ஸோ ஆமாம், அதனால் அவங்கள எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்பதற்காக வெம்பிளி அரீனாவுக்கு வருகை தரப்போகின்றார்கள் இல்லையா? கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ணுவோம். அந்த மாதிரி எப்போ சொல்லி பார்க்க சொல்லி அவங்கள பாருங்கன்னு சொல்லுவோம். நல்லா அந்த ப்ரோக்ராம் நல்லா என்ஜாய் பண்ண சொல்லுவோம். சரி, இதை விட நீங்கள் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் 20ஆம் தேதி ஜூன் மாதம் லண்டன் மாநகரத்திலே நடத்துகின்ற நிகழ்ச்சியில் எதனை எதிர்பார்க்கின்றீர்கள்? உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும் அல்லவா? சந்தோஷ் நாராயணன் அவர்களை பற்றி இவ்வளவு தூரம் தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள். அவரிடத்தில் நாங்கள் இதை எதிர்பார்க்கின்றோம், அவர் நிச்சயமாக அதனை மேடையில் வழங்குவார் என்று நீங்கள் சொல்லக்கூடியது என்ன? அவர் நாங்கள் எதிர்பார்க்காம செஞ்சிருவார் எல்லாத்தையுமே. நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் அவர் யாருக்கு என்ன பிடிக்கின்றவர் தெரியும். அது மாதிரி மக்களுக்கு அவரே செஞ்சிருவார். ஸோ அது நாங்கள் அது மட்டும் தான் எதிர்பார்க்குறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஆகவே அவர் ஒரு மக்கள் இசையமைப்பாளர். கண்டிப்பாக அவர் மக்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர், எல்லாத்துக்கும் பிடிச்சிருவார். ஸோ அதனால் அவரே எல்லாமே கொடுத்துருவார். நாங்கள் கேட்க அவசியமே கிடையாது. நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்று முத்துராமலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முத்துராமலிங்கம் அவர்களுடைய விருந்துவசாரத்தில் அவர் மகிழ்ச்சி அடைய போகின்றார். கண்டிப்பாக சார் வரணும், நம்ம கையால் சாப்பிடணும். எங்கள் நல்லபடி நாங்கள் கவனிச்சு அனுப்புவோம். சரி, குவாண்டம் என்டர்டைன்மெண்ட் வழங்குகின்ற அருமையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் வந்து நேரடியாக பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நாங்கள் மிக்க அன்பாக உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இப்பொழுது கார்த்திக் அவர்கள் என் அருகில் வந்திருக்கின்றார். வணக்கம் கார்த்திக். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி? நல்லா இருக்கும் சார். சரி, சரவண பவான் நிறுவனத்தில் எவ்வளவு காலமாக நீங்கள் பணியாற்றுகின்றீர்கள்? 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி, எந்த பகுதியில் நீங்கள் பணியாற்றுகின்றீர்கள்? நீங்கள் சூப்பர்வைசராக இருக்கின்றீர்கள். ஆகவே வருகின்ற வாடிக்கையாளர்கள் எல்லோரையும் கவனிக்க வேண்டிய
வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. கண்டிப்பாக. அதாவது உள்ளுக்கே பணியாற்றுகின்றவர்களை கவனிப்பதை விட வாடிக்கையாளர்களை கவனிப்பது என்பதுதான் இந்த மேற்பார்வையாளரினுடைய மிக மேன்மையான பணி. கண்டிப்பாக. அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்களா, அவர்கள் நன்றாக உணவு அருந்துகின்றார்களா, அவர்களுக்கு எந்தெந்த உணவு வகைகள் பிடிக்கின்றன, இவற்றை எல்லாம் நீங்கள் பார்வையிட வேண்டும். இவற்றுக்கு மத்தியில் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சந்தோஷ் நாராயணன் சார் 2012 இருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அட்டகத்திலிருந்து இப்போ ரெட்ரோ வரைக்கும் அவர் எங்களுக்கு தெரியும். எங்கள் வட சென்னை படுறது, ஏன்னா நானும் வட சென்னை சேர்ந்தவன். ஸோ அவரோட எங்களோட பேசிக்ஸ் சாங்ஸ் எல்லாமே எங்கள் வட சென்னையை சேர்ந்த மாதிரி எங்களுக்கு ஸ்லாங்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதில் நல்லா எங்களுக்கு பழக்கமான ஆள். அவருடைய இசையமைப்பு பாடல்கள் அத்தனையும் உங்களுக்கு பிடிக்கும்? அவரோட மியூசிக்ஸ் எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். எல்லாம் பிடிக்கும். சரி, அவர் இங்கே வருகை தருகின்ற பொழுது அவருக்கு நீங்கள் என்ன வழங்கலாம், என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசிக்கின்றீர்கள்? அதாவது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் செய்யக்கூடியது நிறைவாக கலா ரசிகர்களை அந்த அரங்குக்கு அனுப்புவது. வெம்பிளி அரீனா அரங்குக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். குவாண்டம் என்டர்டைன்மெண்ட் இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள். ஆகவே சரவண பவானுடைய ஆதரவு என்பது இந்த நிகழ்ச்சிக்கு மிக நிறைவாகவே இருக்கும் என்று நம்புகின்றோம். கண்டிப்பாக இருக்கும் சார். எங்களோட ப்ரமோஷன்ஸ் நல்ல லெவலே இருக்கும் அவர் ரீச் பண்ணுறதுக்கு. சரி, கஸ்டமர்ஸ்க்கு தேவையான அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் நல்லா பண்ணுவோம். உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக அனுப்புவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கண்டிப்பாக கண்டிப்பாக எங்களால் முடிந்தது நாங்கள் செய்வோம். சரி கார்த்திக், மிக்க நன்றி. உங்களுடைய பணி தொடர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். வணக்கம் தேவா. வணக்கம். தேங்க்யூ. இசை மீது மிகவும் பிரியம் கொண்ட ஒருவர் என்பது தெரிகின்றது. ஏனென்றால் கைகளிலேயே சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய நம்ம சனம் விளம்பர பிரதியை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். சரி தேவா, நீங்கள் எங்க ஈஸ்டாம் பகுதியில் தான் வாழ்ந்து வருகின்றீர்களா? ஈஸ்டாம் 30 இயர்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஈஸ்டாம்ல 30 இயர்ஸ், 30 ஆண்டுகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இசையில் உங்களுக்கு நாட்டம் இருக்கிறதா? ஓ, கண்டிப்பா இருக்கு. என்ன பாட்டு கேட்பீர்களா? கண்டிப்பா பாட்டு கேட்பேன். மியூசிக் குரூப் எல்லா ஈவெண்ட்டுக்கு போய் பார்ப்பேன், வைப்பேன். பாட்டு படிப்பீர்களா? பாட்டு படிக்க மாட்டேன். பாட்டு படிக்க மாட்டேன். பாட்டு கேட்பது மட்டும்தான். பாட்டு கேட்ப மட்டும். பாட சொன்னா பாட மாட்டீங்க? பாட மாட்டேன். சரி, பாட்டு கேட்டு ரசிப்பீங்க. அப்ப இவருடைய பாடல்கள், அதாவது சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய பாடல்கள் நீங்கள் நிறையவே ரசிப்பீர்களா? ரசிப்பேன். சரியா? சரி. ஆகவே இந்த ஜூன் 20ஆம் தேதி உங்களுடைய வருகை, யாரெல்லாம் வருவீர்கள்? எனக்கு தெரிஞ்சு அதிகமான மக்கள் இருக்காங்க ஈஸ்டாம்ல. அவை மார்க்கெட் பண்ணி போட்டு அவங்களை கூட்டிக்கொண்டு வரேன். அவர்கள் எல்லோரையும் அழைத்து வருவீர்கள்? எல்லோரும் அழைத்து வரேன். சரி, சந்தோஷ் நாராயணன் அவர்களை நேரடியாக பார்ப்பதற்கு தேவா தயாராக இருக்கிறார். கண்டிப்பா. நன்றி தேவா. நன்றி. சந்திப்போம். சந்தோஷ் நாராயணன் நிகழ்ச்சி பற்றி பேசுவதற்காக ஒரு சந்தோஷ் வந்திருக்கின்றார். வணக்கம் சந்தோஷ். ஹாய், நான் ஆக்சுவலி என் பேர் சந்தோஷ் தான். சந்தோஷ், நான் வந்து சந்தோஷ் நாராயணன் சாரோட பெரிய ஃபேன். ஆக்சுவலி நான் அவரோட நான் அவரோட நிறைய பாட்டு கேட்டிருக்கேன். நான் நிறைய அவரோட பாடல்களும் கேட்பேன். இப்போ ரீசெண்டா வந்து எல்லா பாட்டு கேட்டிருக்கேன். மோரோவர் ஒரு சில பாடல்கள் சொல்லுங்கள். மெட்ராஸ் மூவி லைக் அவர் தான், அதுல இருக்கிற எல்லா ஆல்பமும் எனக்கு பிடிக்கும். சரி, அப்புறமா அதான் லைக் இப்ப கடைசியாக வந்திருக்கிற பாடல்கள், கடைசியா வந்தது லைக் ரீசெண்டா ஒரு கொலாப் பண்ணாரு, இது ஞாபகம் இல்லை. ஆனா இந்த மெட்ராஸ் மூவி சாங் எனக்கு ரொம்ப ஃபேமிலியர். ஆக்சுவலி அடிக்கடி கேட்பேன். நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்கள். ரொம்ப பிடிக்கும். அதான் சந்தோஷ் நாராயணன் நிகழ்ச்சிக்கு நீங்கள் யாரையெல்லாம் அழைத்து வர போகிறீர்கள்? என்னோட ரூம்மேட்ஸ், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நான் கூப்பிட்டு வரேன். ரூம்மேட்ஸ் என்று எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? ரூம்மேட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நண்பர்கள் இருப்பார்களே? அவங்களுக்கு நண்பர், அவங்களே கூப்பிடுவார்கள். சரி, உங்களுக்கு எல்லாம் விசேட சலுகையில் நுழைவுதல்கள் எல்லாம் வழங்குவார்கள் என்றால் நீங்கள் சரவணவான் நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எந்த பகுதியில் சரவணவான் நிறுவனத்தில் பணியாற்றுகிறீர்கள் சந்தோஷ்? ஆனா நான் ஃபுட் ரன்னர், ஐ மீன் லைக் சர்விங். சரி, மிக்க நன்றி. ஓகேண்ணா, உங்களை நிகழ்ச்சியில் சந்திக்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். வாருங்கள், சந்திப்போம். நன்றி. வாருங்கள். வணக்கம். வணக்கம் ராஜண்ணா. வணக்கம். உங்களோட பெயர் சொல்லுங்கள். என்னோட பிரேம். பிரேம் ஒரு சந்தோஷ் நாராயணன் ரசிகன் என்று சொல்லலாமா? ஆம். நீங்கள் ஈஸ்டாம் பகுதியில் மிகவும் புகழ்பெற்ற ஒருவராக இருக்கின்றீர்கள். பார்க்கும் இடமெல்லாம் உங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையா? சற்று முன்னர் நாங்கள் இந்த வீதியில் நடந்து வருகின்ற பொழுது நீங்கள் எங்கள் பெயரை கூறி அழைத்தீர்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுது நாங்கள் சரவணவான் முன்பாக வந்து நிற்கின்றோம். இங்கும் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அதோ என் ஃப்ரெண்ட் தான், என் நண்பர். சரி, நீங்கள் இந்த 20ஆம் தேதி, ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடைபெற போன்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருவீர்கள். யாரையெல்லாம் நீங்கள் அழைத்து வருவீர்கள் என்று? நான் வந்து என் ஃபேமிலியிலேருந்து 6. உங்கள் குடும்பத்தில் இருந்தே 6. சரி, வேறு நண்பர்கள், உறவினர்கள், சில பாட்டுகள். ஏனென்றால் இதிலே பிரேம், இவருடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பே நம்ம சனம்.
ஆ, இவர் யாழ்ப்பாணத்திற்கு சென்று நிகழ்ச்சி வழங்கியதை நீங்கள் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். அவருக்கு எங்கள் மீது, அதாவது ஈழத்தமிழர்கள் மீது மிகவும் கவனம். ஈழத்தமிழர்கள் மீது இவர் மிகவும் பரிவு கொண்டவர். ஒரு தமிழ் உணர்வாளராக இவர் திகழ்கின்றார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை அவர் தமிழ் ஈழத்தை பற்றி அவற்றை தொன்னி போயிருக்கு. அதாவது இவர் தன்னுடைய நிகழ்ச்சியில் நமது கலைஞர்களை, ஈழத்து கலைஞர்களை அழைத்து அவர்களை சிறப்பிப்பதில், மேன்மைப்படுத்துவதில் மிக முக்கியமான ஒருவராக எங்களுடைய சந்தோஷ் நாராயணன் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே ஈழத்தமிழர்களாகிய நாம் சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்க வேண்டிய கடமை இருக்கிறது. நாங்கள் எல்லாவற்றையும் விடுவோம், இசை ரசனை இந்த விடயத்தை மட்டும் பார்த்தால் கூட நம்ம சரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரையும் அழைத்து வாருங்கள். பிரேம், மிக்க நன்றி எங்களோடு உரையாடிய. நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லுங்கள். என்ன, அந்த ஈஸ்டாம் பகுதியில் உண்மையா நிறைய கடை ஈழத்தமிழர்கள் கடை. அவர்கள் எல்லோருக்கும் சொல்லுங்க, அவைக்கு எல்லோரும் அழைத்து வருவாங்க. ஒரு நாளைக்கு கடை மூட தேவையில்லை, நிகழ்ச்சிக்கு வந்தால் போதும். நன்றி பிரேம், மீண்டும் சந்திப்போம். நன்றி. குவாண்டம் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அருமையான ஒரு நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது. வாருங்கள். வணக்கம். Hi, good afternoon everyone. Yeah. நீங்கள் சுஷ்மிதா. பாடுவீர்களா சுஷ்மிதா? Yeah, everyone please come and join. Santosh and Siddharth will come, and everyone please join for the event. Thank you. Yeah, thank you very much. It's in Wembley. Please join. Thank you very much. Thank you. சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய நம்ம சனம் நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது. ஜூன் மாதம் 20ஆம் தேதி குவாண்டம் என்டர்டைன்மெண்ட் இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள். வணக்கம். சொல்லுங்க. உங்க பெயர்? சசிகுமார் சார். சசிகுமார், நீங்கள் இசை பிரியரா? சசிகுமார் இசை பிரியர். நெடுக பாடல் கேட்பீர்களா? எப்பொழுதும் கேட்பீர்கள்? எப்பவும் சம்டைம் கேட்டுட்டு இருப்பேன். சம்டைம், சில நேரங்களில் மாத்திரம். யாருடைய பாடல்கள் உங்களுக்கு அதிகமாக விருப்பம்? இளையராஜா பாடல்கள். ஆனால் இப்பொழுது வரப்போகின்றவர் சந்தோஷ் நாராயணன். புது பாடல் ஒன்று வந்திருக்கு, நல்லா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த என்னமோ இந்த டான்ஸ் மாதிரி, அந்த பாட்டு நல்லா இருக்கு. அப்ப சந்தோஷ் நாராயணனுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதற்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதி அரீனாவுக்கு வருவீர்களா? வருவீர்கள். யாரெல்லாம் வருவீர்கள்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வருவேன். உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அழைத்து வருவீர்கள். ஏறத்தாழ எத்தனை பேர் அழைத்து வருவீர்கள்? நான் ஒரு 5-6 பேர் அழைச்சிட்டு வருவேன். 5-6 பேர் தான். இன்னும் அதிகமாக அழைத்து வர வேண்டும். தெரியுது, மறுபடியும் நான் சொல்லி அழைச்சிட்டு வரேன். சரி, மிக்க நன்றி. ஓகே. நன்றி. வணக்கம். சந்தோஷ் நாராயணன் வழங்கும் நம்ம சரம் நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது ஜூன் மாதம் 20ஆம் தேதி. வாருங்கள். வணக்கம். உங்கள் பெயர்? அசோகன், நீங்கள் சரவணவான் நிறுவனத்தில் பணியாற்றுகின்றீர்கள்? பாபா கோவில் ஆலயத்திலே நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு பக்தராக. பாபாவின் பக்தர். பாட்டெல்லாம் பாடுவீர்களா? பாடல் பாட தெரியாது, கேட்க தெரியும். சந்தோஷ் நாராயணன் அவருடைய பாடல்கள் கேட்பீர்களா? கேட்போம். நிறைய கேட்டிருக்கிறீர்களா? கேட்பது உண்டு. இப்பொழுது 20ஆம் தேதி குவாண்டம் என்டர்டைன்மெண்ட் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் மட்டும்தான் வருவீர்களா, அல்லது வேறு யாரெல்லாம் வருவார்கள்? நண்பர்கள் வரலாம். ஆனால் உங்களுடைய பாபா ஆலயத்திலே நிறைய பக்தர்கள் வருவார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் அழைத்து வர வேண்டுமே. அழைப்பீர்களா? கண்டிப்பா அழைக்கலாம். சொல்வீர்களா? இந்த சொல்லலாம். அழைத்து வரலாம். அழைத்து வாருங்கள், சொல்லுங்கள். நிகழ்ச்சியை கண்டு கழியுங்கள். மகிழ்ச்சியாக இருப்போம். சிறப்பு. சரியா? சிறப்பு. ஓகே. நன்றி. சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய நம்ம சரம் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற ஒருவரை நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்கள். என்னுடைய பேர் கவிதா. கவிதைகள் பாடுவீர்களா? பாடுதான் நினைக்கிறேன், குரல் சரியில்லாம இருக்கு. அப்படியா? அப்ப நீங்க பாட்டும் பாடுவீர்கள்? இல்லையண்ணா, நான் நிகழ்ச்சி தான் பார்ப்பேன். நிகழ்ச்சி பார்ப்பீர்கள்? இசை நிகழ்ச்சிகள் அதிகமாக பார்ப்பேன். சந்தோஷ் நாராயணன் பிடிக்கும், சித்தார்த்தை பிடிக்கும். அவர்கள் வெங்கல் நாட்டுக்கு வருகிறார்கள், அரீனாவுக்கு வருகிறார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எல்லா மக்களும் வந்து பார்க்குமாறு அன்புடனும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நீங்கள் ஈஸ்டாம் பகுதியில் வர்த்தக பணியில் இருக்கின்றீர்கள் என்று நம்புகின்றேன். உங்களுடைய பேச்சே ஒரு வர்த்தக பேச்சாக அமைந்திருக்கிறது. ஆமாம், நான் வந்து லக்கி சென்டர் கடை உரிமையாளர். லக்கி சென்டருடைய உரிமையாளர் அவர்கள்
கவிதா அவர்கள் கவிதையில் ஆர்வமுள்ளவர், பாடல்கள் கேட்பதில் ஆர்வமுள்ளவர். சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக அவர் ஆவலோடு இருக்கின்றார். இதற்கான காரணம் என்ன என்று சொல்வீர்களா? சந்தோஷ் நாராயணனுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தயவு செய்து கூறுவீர்களா கவிதா? வயதிலிருந்து இசை மீது காதல். சின்ன வயதில் இருந்து இசை மீது காதல். மிக கவனமாக நீங்கள் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கின்றீர்கள். என்ன காதல் என்பது சாதாரணமான சொல்தான். அதை யாரும் யாரையும் காதலிக்கலாம் தானே. அன்பை மட்டும் காதலிப்பதில்லை, எல்லாத்தையும் ரசித்து பார்ப்பது எல்லாமே காதல் தான். அதனால் உண்மை. ஆகவே காதல் செய்வதால் ஒன்றும் பாதிப்பில்லை. கண்டிப்பா. அதாவது மனிதன் வாழ்க்கையை காதலிக்க வேண்டும். வாழ்க்கையை எவ்வளவு தூரம் அவன் காதலிக்கின்றானோ அவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். கண்டிப்பா ரசிச்சு காதலிக்கலாம். ரசித்து நீங்கள் நிறையவே பேசுகின்றீர்கள் கவிதா. உங்களோடு நிறைய பேச வேண்டும் என்ற ஆவல் எங்களுக்கே தோன்றுகின்றது. ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்கின்ற ஒரு விடயம், தமிழக மக்கள் இவ்வளவு தூரம் அவர்கள் இந்த ஒலிவாங்கிக்கு முன்னால் பேசுகின்றார்கள், செயல்படுகின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நம்மவர்கள் ஈழத்தமிழ் மக்கள் ஒலிவாங்கிக்கு முன்னால் நிற்பது என்பது அவர்களுக்கு ஒரு முடியாத காரியம். பின்தங்கி போகிறது நம்மளோட சமுதாயம் என்னன்னு சொன்னால் முன்னுக்கு வருவதில்லை. இப்போ எங்களோட தமிழ் இனம் வந்து ஸ்ரீ தமிழ்லையும் சரி விஜய் டிவிலையும் போய் பாடும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்ற நம்மவர்களும் அந்த இதை கற்றுக்கொள்கிறார்கள். அதே போல் நாங்களும் இசையை கற்றுக்கொள்கிறோம், இசையை ரசிக்கிறோம். அப்போ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் என்று நம்புகிறேன். அதாவது நீங்கள் கூறுவது பாடுவது, அதுபோல நான் கூறுவது பேசுவது. நாங்கள் ஒலி வாங்கி கேமரா இந்த ஒளிப்பதிவு கருவிகளோடு நாங்கள் வந்தால், இப்பொழுது நீங்கள் துணிச்சலோடு வந்ததற்கு நாங்கள் முதலில் உங்களை பாராட்டுகிறோம், எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோல ஒவ்வொரு ஈழத் தமிழ் பெண்ணும் ஈழத் தமிழர்களும், பெண்கள் மாத்திரமல்ல ஆண்கள் கூட ஒலிவாங்கியில் பேசுவதற்கு தயங்குவார்கள். அவ்வாறு தயங்கக்கூடாது என்பதை உங்கள் ஊடாக எல்லோருக்கும் கூறிக்கொள்ள நான் விருப்பப்படுகின்றேன். எங்கள் இலங்கை தமிழர்கள் முன்வர வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மறந்து விடாதீர்கள், ஜூன் மாதம் 20ஆம் தேதி நம்ம சனம் பிள்ளைகள் எல்லோரும் நண்பர்களையும் அனுப்பி வைக்கின்றேன். நண்பர்களையும் எனது வாடிக்கையாளர்கள், எனது பிள்ளைகளின் நண்பர்கள் எல்லோரையும் நான் இதுக்கு போகுமாறு அனுப்பி வைக்கிறேன். மிக்க நன்றி கவிதா. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி வணக்கம். நாங்கள் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் பேசுங்க. கண்டிப்பாக பேசுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசை நிகழ்ச்சி நம்ம சனம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடைபெறப் போகின்றது. மக்கள் இங்கே ஈஸ்ட் ஹாம் பகுதியில் நாங்கள் சரவண பவான் உணவகத்திற்கு முன்பாக நின்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மக்கள் மிக ஆர்வத்தோடு வந்து பேசுகின்றார்கள். அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி? நான் நல்லா இருக்கேன். சரி, உங்களுடைய பெயரை குறிப்பிடுங்கள். என்னுடைய பெயர் கனா. சரி, ஈஸ்ட் ஹாம் பகுதியில் தான் வாழ்கின்றீர்களா கனா? இல்லை, இங்கே வாழலனா. நான் வந்து சென்ட்ரல் லண்டன்ல இருக்கேன். அடிக்கடி வருவேன். வருவீங்க? சவுத் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்ற, தமிழ் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. தமிழ் சாப்பாடு இங்கே கோயில் இருக்கு, நம்ம பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்றது. சரி, ஓகே. உங்களுடைய பூர்வீகத்தை அறிந்து கொள்ளலாமா? பூர்வீகம் சென்னை மாநகரம். அதுக்கு உள்ள போனீங்கன்னா இன்னும் உள்ளுக்குள்ள திருச்சி. சரி, நீங்கள் என்னை பார்த்ததுமே தூய தமிழ் பேசுகின்றீர்கள் என்று கூறினீர்களே. ஆமா, நீங்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் என்று நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது. சென்னை தமிழ் இதுவல்லவே? இல்லை, சென்னை தமிழ் வேற என்னது, கொஞ்சம் கலந்த தமிழ். அது தஞ்சாவூர், அதுக்கப்புறம் சென்னை, அப்புறம் மும்பை. இதெல்லாம் மும்பை என்னுடைய வாடையில் வராது, சென்னை தான். ஆனால் பூர்வீகம் வேறு இடத்துல இருக்கிறதுனால தமிழ் கரெக்டாக இருக்கும். ஆகவே தமிழ் பேசுவதை கேட்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி, தமிழ் வாசிக்கும் பொழுது மகிழ்ச்சி, தமிழை கேட்கின்ற பொழுது மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி என்பது எங்களோடு கூடவே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி என்பது அளப்பரியது இல்லையா? அது முக்கியம். தமிழன் என்றதே ஒரு பெரிய சொல் தான். அதுக்கப்புறம் தமிழ் பாடல்கள் கேட்கும்போது, அதுவும் பழைய பாடல்கள், அதாவது 80லேருந்து 95 வரைக்கும் அந்த பாடல்கள், 2000 வரைக்கும் பாடல்கள், ரொம்ப கருத்துள்ள பாடல்கள். நல்லா இன்றைக்கி போட்டால் கூட அழகாக ஒரு டீ கடை ஓரமாக உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கும்போது பிரமாதமாக இருக்கும். அது வந்து ஃப்ளாஷ்பேக் போவோம். ஃப்ளாஷ்பேக், நல்ல ஃப்ளாஷ்பேக். அதாவது இந்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள், வாலி அவர்கள், ஏன் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் கூட
வாழ்க்கையைத்தான் பாடல்களாக வடிக்கின்றார்கள் இல்லையா? அனுபவங்களை எழுத்துக்களால் இன்னொருத்தர் மூலியமாக அதை கூறி அதை பாடி அதை பல மனிதர்களுக்கு உணர்விலே போய் உகுத்துற அளவுக்கு செய்தது இந்த கவிஞர்கள். நிச்சயமாக. அதாவது இந்த திரை இசை பாடல்கள், திரைப்பட பாடல்கள் என்று நாங்கள் அதனை அலட்சியம் செய்துவிட முடியாது. ஒரு பாடல் அன்று 3-3.5 நிமிடங்களுக்குள் ஒரு பாடல் அமைந்தது. ஆனால் இன்று 4 நிமிடங்கள், 5 நிமிடங்கள், 6 நிமிடங்கள், ஏன் சில பாடல்கள் அதனையும் விட தாண்டி பதிவாகின்றன. அந்த பாடல்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது நாங்கள் வாழ்க்கையில் எங்கோ ஓரிடத்தில் பயணித்து கொண்டிருப்பது போல உணர்கிறோம். வாழ்க்கையில் எங்கோ ஓரிடத்தில் பயணித்தோம் என்கின்ற உணர்வும் அந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது எமக்கு ஏற்படுகின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையே எங்களுக்கு தெரியாமல் அந்த பாடல்கள் மூலமாக சொல்லப்படுகின்றது. அதனை கவிஞர்கள் சாதித்திருக்கின்றார்கள். அதனால்தான் கவியரசு கண்ணதாசனை இன்றும் நாங்கள் நினைக்கின்றோம், வாலி அவர்களை இன்றும் நாங்கள் நினைக்கின்றோம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை இன்றும் நாம் நினைக்கின்றோம். இப்படி ஒப்பற்ற கவிஞர்களை இன்றும் நாம் நினைத்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையை பாடல்களாக பாடி வைத்திருக்கின்றார்கள். கற்பனையாக எழுதினாலும் அது உண்மையான என்ன சொல்கிறது அனுபவங்களில் கற்பனைகளை உருவாக்கி அதை மனிதர்களுடைய உணர்வுகளை ஏற்றியதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பாடல்கள், நிறைய விரலுட்டு எண்ண விடாத அளவுக்கு பாடல்கள் இருக்குது. சரி, இப்பொழுது நாங்கள் சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய நம்ம சனம் நிகழ்ச்சி தொடர்பாக பேசுவோம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி வெம்பிளி அரீனா மண்டபத்தில் OVO மண்டபத்தில் மிக அற்புதமாக நடைபெறப் போகின்றது, மிக சிறப்பாக. அதாவது இன்று இசை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற பொழுது சில ஏமாற்று வித்தைகளும் நடைபெறுகின்றன என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். டெஃபினட்டாக அது நிறைய நடக்கிறது. நிறைய அதுவும் இப்போ இந்த காலத்தில் இன்டர்நெட் நிறையா இருக்கிறதுனால, ஃபோன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வருது. அது எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தமிழ் உணர்வுகளோடு வரும்போது அதை சப்போர்ட் பண்ணுறது நம்மளுடைய கடமை. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா யார் சப்போர்ட் பண்ணுவா? ஆனால் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் உண்மையாகவே, அதாவது மிக நேர்மையாக இந்த நிகழ்ச்சியை மேடையில் வழங்கப் போகின்றார் என்பதை அவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் இந்த நிகழ்ச்சிகளை பல இடங்களில் வழங்கியும் இருக்கின்றார். ஆகவே நேரடியாக நடைபெறப் போகின்ற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதற்கு ஆவலாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நிச்சயமாக கலந்து கொண்டு அவருக்கு நல்ல வாழ்த்துக்களையும் அவர் பாட போடுறதெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷப்படுவோம். மிக்க நன்றி. உங்களோடு பேசியது நான் சென்னையில் நின்ற ஓர் உணர்வை பெறக்கூடியதாக இருக்கிறது. பிரமாதம், ரொம்ப நன்றி. எல்லாரையும் சந்தித்ததுக்கு நன்றி. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். காட்டுமல்லி அம்மா கனகமல்லி கும்மா பாச்சமல்லி